ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, வல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிகன மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க மத்தியில நீங்க கடந்து வந்திருக்கிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய அரணாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுடைய கோட்டையே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுடைய கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. நீங்க நல்லவராகவே இருந்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே கடந்து போன ஆண்டவரே வருடங்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்தினீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இடறின வேலையில் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அன்பாய் அரவணைத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் உனக்கு முன்பாக செல்லுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீங்க இந்த வருடத்துல அப்பா. ஹalleluya தீங்கு உனக்கு அணுகாது என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கண்மலையாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya ஹalleluya. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, ஹalleluya ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, ஹalleluya. இந்த ஆண்டவரே சப்பா ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி அருளுங்க, ஹalleluya ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ராபோஜன பந்திக்காக ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தி அருளுங்க ஆண்டவரே. தகுதியுள்ளவர்களாய் நாங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக ஹalleluya ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக எங்களை ஒரு விசை கூட சுத்திகரித்தருளுங்க ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எங்களை சுத்திகரித்தருளுங்க, எங்களை சுத்திகரித்தருளுங்க அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya. எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே எங்களை கழுவி அருளுங்க ஆண்டவரே, ஹalleluya ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தீங்கு ஒன்றும் அணுகாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆண்டவரே சப்பா ஆண்டவரே முதல் மாதத்துல முதல் வாரத்துல ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வரும்படியாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே நீங்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஹalleluya. முற்றுமுடிய உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை இருக்கட்டும், ஹalleluya. பாடல் பாடுகிற வேளையில ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் அப்பா, ஹalleluya ஆண்டவரே. ஜெயத்தின் ஜீவத்தை நீங்க கட்டளை தந்திரலுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல் பாடுகிற ஒவ்வொருவர் மேதும் ஆண்டவரே உம்முடைய கிருபை அபிஷேகம் இருக்கட்டும், வாத்தியம் வாசிக்கிறவர்கள் மேதும் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே, ஹalleluya. எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமையடையும்படியாக, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்திரலுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஊழியக்கார ஏற்ற வேளையில எங்க மத்தியில கூட்டி கொண்டு வந்து சேருங்கப்பா. எங்களுக்கு வேண்டியதான ஆவிக்குரிய மன்னாவினால் ஆண்டவரே திருப்தியாக்கி அருளுங்க. இந்த உலகத்துல நாங்கள் ஜீவிக்கிற சாட்சிகளாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தந்துருங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் வசனம் சொல்லும் பகுதியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. சாட்சி பகுதியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாம் மாத்திரம் மகிமையடையட்டும், இயேசு நாமத்தில் கேட்கிறேன் தாவே, ஆமென். சில பாடல்களை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து.
புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. பாதங்கள் சருகின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சருகின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு ஹிந்தி பாடலை பாடுவோம். தன்யபலி தன்யபலி என்ற பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 208 ஹிந்தி பாட்டு வசல 208. धन्य बलि धन्य प्रभु तुझे मिले, और कोई आनंद है अपा तेरे चरणों तले. और कोई आनंद है अपा तेरे चरणों तले. धन्य बलि धन्य प्रभु तुझे मिले, और कोई आनंद है अपा तेरे चरणों तले. और कोई आनंद है अपा तेरे चरणों तले. कल दुख सारे आज मैं भूल गया, कल के दुख सारे आज मैं भूल गया. आई शांति अभी जो रहता है दिल में सदा. आई शांति अभी जो रहता है दिल में सदा. कोटि कोटि धन्य डैडी, कोटि कोटि धन्य डैडी, कोटि
बलि धन्य बलि, धन्य प्रभु तुझे मिले, और कोई आनंद है अब्बा तेरे चरणों तले, और कोई आनंद है अब्बा तेरे चरणों तले। रात भर संभाला है और दिया नया दिन, रात भर संभाला है और दिया नया दिन। प्रेमी है मेरे प्रभु, आज तुझ में रहूं मैं मगन। प्रेमी है मेरे प्रभु, आज तुझ में रहूं मैं मगन। कोटि कोटि धन्य डैडी, कोटि कोटि धन्य डैडी, कोटि कोटि धन्य डैडी। धन्य बलि धन्य बलि, धन्य प्रभु तुझे मिले, और कोई आनंद है अब्बा तेरे चरणों तले, और कोई आनंद है अब्बा तेरे चरणों तले। सेवा के राहों में तूने दिया है उमंग, सेवा की राहों में तूने दिया है उमंग। जी जान से करने सेवा, जीवन में सामर्थ दिया, से करने सेवा, जीवन में सामर्थ दिया। कोटि कोटि धन्य डैडी, कोटि कोटि धन्य डैडी, कोटि कोटि धन्य डैडी। धन्य बलि धन्य बलि, धन्य प्रभु तुझे मिले, और कोई आनंद है अब्बा तेरे चरणों तले, और कोई आनंद है अब्बा तेरे चरणों तले। दुख दर्द मुझको कभी तुझसे जुदा ना करे, दुख दर्द मुझको कभी तुझसे जुदा ना करे। सारी में तेरे रहूं, सारे जीवन में प्रभु, सारी में तेरे रहूं, सारे जीवन में प्रभु। कोटि कोटि धन्य डैडी, कोटि कोटि धन्य डैडी, कोटि कोटि धन्य डैडी। धन्य बलि धन्य बलि, धन्य प्रभु तुझे मिले, और कोई आनंद है अब्बा तेरे चरणों तले, और कोई आनंद है अब्बा तेरे चरणों तले। हालेलुया। இன்னொரு ஹிந்தி பாடலை கூட பாடுவோம். கருணா से दृढ़ होते हम என்ற பாடல் 286 பெத்தேல் சாங் புத்தகத்துல 286.
करुणा से दृढ़ होते हम, तेरी करुणा से दृढ़ होते हम, करुणा से दृढ़ होते हम, तेरी करुणा से दृढ़ होते हम। करुणा 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 करुणा, नाम लेकर बुलाया तेरी करुणा, मुझे ऊंचा किया है तेरी करुणा, नाम लेकर बुलाया तेरी करुणा, मुझे ऊंचा किया है तेरी करुणा। करुणा 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 करुणा, करुणा से दृढ़ होते हैं, तेरी करुणा से दृढ़ होते हैं, करुणा से दृढ़ होते हैं, तेरी करुणा से दृढ़ होते हैं। धर्मी जन बनाया तूने तेरी करुणा, आनंद जीवन दिया है तेरी करुणा, धर्मी जन बनाया तूने तेरी करुणा, आनंद जीवन दिया है तेरी करुणा। करुणा 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 करुणा, करुणा से दृढ़ होते हैं, तेरी करुणा से दृढ़ होते हैं, करुणा से दृढ़ होते हैं, तेरी करुणा से दृढ़ होते हैं। बंधनों को तोड़ा तेरी करुणा, घावों को बांधा तेरी करुणा, बंधनों को तोड़ा तेरी करुणा, घावों को बांधा तेरी करुणा। करुणा 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 करुणा, करुणा से दृढ़ होते हैं, तेरी करुणा से दृढ़ होते हैं, करुणा से दृढ़ होते हैं, तेरी करुणा से दृढ़ होते हैं। सामर्थ से भरना तेरी करुणा, वरदानों से भरपूर किया तेरी करुणा, सामर्थ से भरना तेरी करुणा, वरदानों से भरपूर किया तेरी करुणा। करुणा 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 करुणा, करुणा से दृढ़ होते हैं, तेरी करुणा से दृढ़ होते हैं, करुणा से दृढ़ होते हैं, तेरी करुणा से दृढ़ होते हैं। बंधन को तोड़ा तेरी करुणा, घावों को बांधा तेरी करुणा, बंधनों को तोड़ा तेरी करुणा, घावों को बांधा तेरी करुणा। करुणा 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 करुणा, करुणा से दृढ़ होते हैं,
किया तेरी करुणा, सामर्थ से भरा तेरी करुणा, वरदानों से भरपूर किया तेरी करुणा, करुणा 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 से दृढ़ होते हो, तेरी करुणा से दृढ़ होते हो, करुणा से दृढ़ होते हो, तेरी करुणा से दृढ़ होते हो. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால நம்ம நிலைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 886 886வது பாடல். அப்பாவும் கிருபைகளால், உன்னத பாட்டு புத்தகத்தில் 886. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்தினது. ஹல்லேலூயா. இந்த புது வருடத்திலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தும்படியாக நம்ம சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பாடலை பாடி ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லும் உற்சாகமாக கரங்களை தட்டி சேர்ந்து பாடு. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபையிலே, கிருபையிலே தாங்கி நடத்தும் கிருபையிலே, வாழ்வில் நினைத்த கிருபையிலே, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபையிலே, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபையிலே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, என்னை நினைக்கும் கிருபையிலே, என்னை நடத்தும் கிருபையிலே, என்னை நினைக்கும் கிருபையிலே, என்னை நடத்தும் கிருபையிலே, தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிலே, தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிலே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை
கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை காண்பித்த தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை காண்பித்த தேவ கிருபை. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது. என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. எல்லாரும் கொஞ்ச நேரம் கூட எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நம் தேவனை மாத்திரம் பார்த்து துதிக்கலாம். அவரை மாத்திரம் அவருடைய பிரசனத்தை
பிரசன்னத்தை உணர்ந்து ஐயா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே சர்வ சேனாதிபதியா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே மகிமையில் நிறைந்திருக்கிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஐயா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை துதிங்க, 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 துதிங்க. ஓ ரபா சந்தல ரபா சந்து நிந்தல ரபா ஓ ரபா ரகல ரபா ரதல ரபா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சர்வ சேனாதிபதியா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே சர்வ லோகாதிபதியா இருக்கிறீங்களா ஆண்டவரே. நம்ம ஏதோ தானமோ என்று நம்ம இந்த இடத்துக்கு வரல, அவரை துதிக்க வந்திருக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து துதிங்க, துதிங்க, துதிங்க. ஓ அவருடைய பிரசன்னத்தை நினைத்து துதிங்க, அவருடைய இன்பத்தை நினைத்து துதிங்க, அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம், வாய்களை தரங்க. ஓ வாயை தர, வாயை தர, உன் வாயை தர, விரிவாய் தர, அது நான் நன்மைனால நான் நிரப்புவேன் என்று சொன்னாரு. ஐயோ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஐயா நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே உண்டு. ஆண்டவரே நீர் எங்களுடைய தேவைகள் நேரத்தில் எங்களுக்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அனுகூலமானவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ பரிசுத்தர், 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 பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே இஸ்ரவேலை காக்கிற தேவன், நீ தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை கண்மணி போல் எங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கரத்தின் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே வரைந்து வைத்திருக்கிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை மூடி மறைத்திருக்கிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஐயா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிங்க. அவர் நம் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து துதிக்கும் போது நம்மளுடைய நாட்கள் குறைவாய் காணப்படும். ஆனால் அவரை துதிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவியம், நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு நேராய் நடத்தப்படுகிறதா இருக்கிறது. ஐயா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ரபா ரகா லா ரபா சந்தல ரபா ஓ ரபா ரகா லா ரதா லா ரபா பாரபா ரகா லா ரபா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. நீர் உன்னதமானவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. உயர்ந்த அடைக்கலமானவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுடைய பரிகாரியாக தேவனாக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்காய் சிந்தி இரத்தத்துக்காக உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் மீட்டுக்கொண்ட கிருபைகளுக்காக உமக்கு சோதிரோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதிரோம், 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 சோதிரோம். நீர் என்னுடைய பலனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. நீர் என்னுடைய கோட்டையா இருக்கிறீங்களா ஆண்டவரே. நீர் என்னுடைய அரணா இருக்கிறீங்களா ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதமா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஐயா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நாங்க மாத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபா சந்தல ரபா சந்து நித்தல ரபா ஓ ரபா ரகா லா ரகா லா ரபா ரகா லா ரபா. ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. ஐயா உம்முடைய பலனத்துக்காக சோதிரோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக சோதிரோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனைகளுக்காக சோதிரோம் ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காக சோதிரோம் ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாம் துதிங்க, 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 துதிங்க. ஓ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ரபா ரகா லா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா. உம்மை மணி போல் மணிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மணிந்திடுவே
உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவையிலே, அவமானம் நிந்தை சிலுவையிலே, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமானே, எல்லாருக்கும் நான் எல்லாமானே. அனைவருக்கும் நான் அடிமையானே, அனைவருக்கும் நான் அடிமையானே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக. எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே 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 ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காகத்தானே ஆண்டவரே நாங்க உயிர் வாழ்கிறோம். இந்த உடலும் உள்ளமெல்லாம் உம்முடையது ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே அப்பா சரீரத்தை உம்முடைய சமூகத்துல தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சர்வகாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ நுகர்ந்து மகிழ பண்ணும்படியாய் நாங்க ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வற்றாத நீரூற்றா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வற்றாத நீரூற்றா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஐயா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வானத்துக்கும் கீழும் பூமிக்கும் மேல் ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பெரியவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க துதிக்க பாத்திரரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து துதிங்க, துதிங்க, துதிங்க. அவர் அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் வாயை விரிவாய் தர, உன் வாயை விரிவாய் தர, அதை நான் நன்மையினால நிரப்புவேன் என்று சொன்னாரு. ஓ மௌனமா இருக்க வேண்டாம். மரித்தவர்கள் மௌனமா இருப்பார்கள், ஜீவனுள்ள நாமோ தேவனை துதிப்போம் என்று சங்கீதக்காரன் சொல்லுறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தரை காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நாம் கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. உள்ளத்தோடு இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 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 ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. வாயை திறந்து எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, ஆமென். ஹல்லேலூயா. கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி பண்ணுவோம். துதி கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதி கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. துதி கனமும் மகிமை அப்பாவுக்கு செலுத்த स्तुति முடியாது. ज्ञान महिमा हम उनको दे देंगे நாளத்தில் எல்லாம் மகிமைப்படுத்துமா. पूरे मन से, मन की गहराई से दिल खोल कर प्रभु को धन्यवाद दे. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ள முடியாது. उन्होंने किया वो सारे भलाई के लिए उद्धार की कटारों को उठाते हुए यहोवा का नाम को धन्यवाद देते हैं. கர்த்தரை மகிமைப்படுத்து. सारे एकता के साथ उनका नाम को ऊंचा करें. நாமத்தில் வரும்போதெல்லாம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாக उनके समूह में जब जब हम आते हैं
आनंद की भरपूरी होती है। இவைகள் நம்ம அர்ப்பணிக்கப்பட எல்லாம் ஒப்புக்கொண்டு इस समय पे पूरी तौर से प्रभु का आत्मा अर्पण कर கர்த்தர் देते ஆண்டை हैं। காண செய்திருக்கிறார். इस साल को देखने के लिए अनुग्रह दिया प्रभु ने। முதல் வாரத்திலே அவர் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை उनकी தந்திருக்கிறார். पहला सप्ताह में आकर उनकी स्तुति आराधना देने के लिए हम आए हैं। கிருபை நினைத்து நன்றி சொல்லுவோமா? उन्होंने किया वो सारे भलाई के लिए याद करो, ஹalleluya. उनकी स्तुति करो, आराधना கர்த்தரை करो, மகிமைப்படுத்தி प्रभु का नाम को उच्चार करते रहो। நாளை இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க முடியாது நம்ம प्रभु इस ஜெபிக்கிறோம். आराधना का आशीर्वाद करने के लिए हम प्रार्थना करने जा रहे हैं। ஒருத்தர் சுருக்கமா ஜெபம் praise जो मोटिवेट होने वाले आत्मा में वो ऊंचे स्वर से प्रार्थना करे। हालेलुया, thank you lord hallelujah धन्यवाद देते प्रभु। हालेलुया, praise hallelujah praise master hallelujah amen எல்சடாயும் நாமமே Praise. தகப்பனே அப்பா. Glory ஆண்டவரே Jesus. மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 Glory தகப்பனே to அப்பா. hallelujah. நன்றி ராஜா கர்த்தாவே, கடந்த 22 21 வருஷம் ஃபுல்லா கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்து வந்தீர் தகப்பனே. ஸ்தோத்திரம் Amen, Lord. தகப்பனே. Hallelujah. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. கண்ணின் மணி போல கர்த்தாவே ராஜா எங்களை காத்த தெய்வமே மே கொடாபடி Praise நன்றி Master. ராஜா. Hallelujah. ஆமென் தகப்பனே. நீங்க சொன்னீங்களே அப்பா, உம்முடைய வார்த்தை மட்டுமாக சொல்லுகிறது தகப்பனே. ஹalleluya. உன்னை தொடுகிறவன் என் கண் இமையை தொடுகிறது போல கர்த்தாவே தகப்பனே அப்பா. ஆண்டவரே உன் கண் இமைகளை போல எங்களை பாதுகாத்து வந்தீரே அப்பா தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. கண்மலை வெடிப்பிலே வைத்து கர்த்தாவே எங்களை பாதுகாத்த தேவன் அல்லவா தகப்பனே. அதற்காக கோடி கோடி நன்றியோடு துதிக்கிற Praise தகப்பனே Lord. அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர் அல்லவா Amen. தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் தேவனே உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தாவே உம்முடைய கரம் இருக்கிறபடினால ஒரு பொழுதும் பட்டினியாக இருப்பதில்லை தகப்பனே. Amen, Lord. ஸ்தோத்திரம் ராஜா. Hallelujah. கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த வருட கர்த்தாவே முதல் வாரம் நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக கோடி நன்றி தகப்பனா. ஆண்டவரே இந்த வருடம் ஃபுல்லா நீர் உம்முடைய கரத்தை எங்கள் மேல வைத்து கர்த்தாவே ஆண்டவரே தீங்கு எங்களை துட்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் யாபேசு போல நாங்க வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஹalleluya. Praise Lord. ஆண்டவரே உம்முடைய Hallelujah. கரத்தை எங்கள் மேல வையுங்க தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. Amen. எங்களை எல்லைகளை பெரிதாக்குங்க தகப்பனே. ஆமென். அல்லேலூயா ராஜா. நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை நீர் செய்வீர் என்று நாங்கள் மேல முழு இருதயத்தோடு நம்புகிறோம் ராஜா. முழு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மைக்கு வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனா. Amen, Lord. ஆண்டவரே Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா வந்திருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் ராஜா, உம்முடைய திவ்யமான கரம் இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தாவே ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் இருக்க வேண்டும் தகப்பனா. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் கர்த்தாவே, பரலோக ராஜ்யம் இவர்களுடையதா இருக்கிறது என்று சொன்னீங்களே அப்பா தகப்பனா. சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் தகப்பனே. வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் தகப்பனே. பெரியோர் சிறுவர்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே ஆரம்பம் முடிய கர்த்தாவே முடிவு வரையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும்படியாக இந்த கர்த்தாவே இந்த ஆராதனை எனக்கு நல்லபடியாக நடத்தி தந்தீங்க. நன்றி அப்பா தகப்பனா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த பாடல்கள் மூலியமாக உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய கிருபை கர்த்தா, உம்முடைய அபிஷேகம் உலாவினதற்காக ஸ்தோத்திர தகப்பனா. ஆண்டவரே கர்த்தாவே முடிவரை நீங்க பாதுகாக்க வேண்டும் தகப்பனா. உம்முடைய தாசன் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல விதையாக நாங்கள் விதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. நல்ல பூமியாக எங்கள் இருதயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஐயா தகப்பனா. அப்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஹல்லேலூயா தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த வருடம் முழுதும் கர்த்தாவே உம்முடைய கண்ணோக்கி பார்க்க வேண்டும்படியாக ஜெபிக்கிற தகப்பனா. உம்முடைய கரம் இருக்க வேண்டும் ராஜா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளுங்க அப்பா. எங்கள் அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். வசனம் சொல்ற பிள்ளைங்க வசனம் சொல்லும்படியா கேட்டுக்கொள்றோம். பிள்ளைங்க வசனம் படிச்ச பிள்ளைங்க. Praise Lord. बोलो बोलो स्टार्ट करो. Isaiah chapter 25 verse 3.
Isaiah chapter 3 verse 25. Your men shall fall by the sword, and you are mighty in the war. Isaiah 33 verse 1. Come near you nations to hear and heed your people your pe- come near you nations to hear and heed your people. Let the earth hear and all that is in it, the world and all the things come forth from it. भजन संगीत गाने का 1 2 3 4 5 6 7। वह जो परम प्रधान के छाए हुए स्थान में बैठा और सर्वशक्तिमान के छाए हुए स्थान में टिक न पाएगा। मैं यहोवा के विषय में कहूँगा, क्योंकि वह मेरा सर्वस्थान गढ़ है, क्योंकि मेरा परमेश्वर जिसमें मैं भरोसा रखूँगा। वह मुझे क्योंकि बेले की जल से और महामारी से बचाता है और अपने पंखों के मुझे नीचे ढाँप लेगा। मैं और उसके पैरों के नीचे शरण पाऊँगा। उसकी सच्चाई इनाम है और न रात के दिनों के उड़ते हुए तीर से भयभीत होएगा। और अपने और महामारी से अपना अंधकार फैलते हुए विश्राम दोपहर उड़ जाता है। और उस महामारी से जो अंधेरे में फैलती है और उस महारोग से और निकट। Psalms chapter 4 verse 16. You shame counsels of the poor, but the Lord is his refuge. எல்மை பிரகாசி ஒன்னாலே வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையிலே உதித்தது. ஏசாயா 61. Deuteronomy 23 verse 21. When you make a vow to the Lord your God, you shall not delay to pay it, for the Lord your God will surely require it of you, and it shall be sent to you. Amen. Galatians chapter 6 verses 6. Let him thought the word, share in all good things in him who teaches. Amen. Psalms 45 verse 1. My heart overflows with the pleasing theme. I address my verses to the King. My tongue is open to the ready scribe. Amen. Isaiah chapter 42 verse 13. The Lord goes out like a mighty man, like a man of war he stirs up his zeal. He cries out, he shouts aloud, he throws himself mighty against his foes. Isaiah 41 verses 10. Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. Yes, I will help you. I will uphold you with my righteous right hand. Amen. John chapter 14 verses 21. He who understands my commandments and keeps it is he who loves me, and he who loves me is loved of my Father, and I will love him and manifest myself unto him. Psalms 121 verse 5. The Lord is thy shade upon thy right hand. Jeremiah 1 verse 5. Before I formed you in the belly, I know thee. Amen. Matthew chapter 13 verses 23. And the seed sown in the good soil stand for those who hear the message and understand it. They bear fruits, some as much as 100, others 60, and others 30. Isaiah 51 verse 15 and 16. But I am the Lord your God, who divided the sea whose waves roared. The Lord of hosts is his name. And I have put my words in your mouth and covered you with the shadow of my hand, that I may plant the heavens, lay the foundation of the earth, and say to Zion, you are my people. Isaiah chapter 42 verse 13. The Lord shall go forth like a mighty man. He shall stir up his zeal like a man of war. He shall stir up his zeal like a man of war. He will cry out, yes, shout aloud. He will prevail against his enemies. Isaiah chapter 44 verses 21. Remember these, O Jacob and Israel, for you are my servant. I have formed you, you are my servant. O Israel, you will not be forgotten by me. Isaiah 42 words 5 and 6. For this is what the Lord says, the creator of heaven, who stretches them out, who spreads the earth with all that who springs in it, and give life to the one who walks on it. For I, the Lord, has called you from the righteousness. I will keep you, and I will make you the covenant of people and light to the Gentiles.
பிரைஸ் லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லாதே அமைதியாக இருக்கிறீங்க. சரிங்களா? சரி, கர்த்தர் செய்த நன்மைகளை ஏதாச்சும் சாட்சி இருந்தால் சொல்லலாம். பிரைஸ் லார்ட். நன்றி ஏதாச்சும் நன்றி இருந்தால் சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்து உட்காந்து கொஞ்சம் இடம் கொஞ்சம் இந்த பக்கம் பிரதர்ஸ் சைடில் இடம் இருக்குது. பிரதர்ஸ் முன்னாடி வாங்க. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை செலுத்துவோம். ஒரு பாடல் ஆயத்தமாக இருக்கிறீங்களா பாட்டு பாட? Praise the Lord. Praise the Lord. ரெபெக்கா மோனிகா 2 பேரும் பாட்டு பாடுவாங்க. பிரைஸ் லார்ட். காணிக்கை பாடல் பாடி பிரைஸ். முன்னாடி வாங்க, இந்த மைக் வாங்க. பிரைஸ் லார்ட். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். திரும்பி நிற்க. திரும்பி நிற்க. திரும்பி நிற்க. கேமரா நை. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மையின்றி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மையின்றி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி 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 நன்றி. தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறீர். தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறீர். தந்தையை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறீர். தந்தையை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறீர். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மையின்றி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மையின்றி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி 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 நன்றி. கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். கண்ணீரோடு நன்றி சொல்லி ஓயாமல் துதிக்கிறேன். கண்ணீரோடு நன்றி சொல்லி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மையின்றி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மையின்றி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி 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 நன்றி. பிரைஸ் லார்ட். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise. Praise. Amen. Praise Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise. Jesus. Praise.
ஆமென் ஆமென். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்தம் எடுக்காதவங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்குது, அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம். जितने लोग प्रतिज्ञा नहीं लिया हो आज अभी ले सकते हैं. சர்ச் முடிஞ்ச பிறகு வாக்குத்தத்தம் எடுத்துக்கலாம். चर्च फिनिश होने के बाद आकर ले सकते கர்த்தர் हैं. இந்த ஆண்டிலே என் சமூகம் முன்பதாக போன்னு சொல்லி இருக்கிறார். परमेश्वर इस साल का जो प्रतिज्ञा है, मेरा उपस्थिति तेरे आगे जाएगा करके कहा. இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி இருக்கிறார். मैं तुझे विश्राम दूंगा. தேவன் தம் பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் உண்டாக ஆண்டு உதவி செய்வார். परमेश्वर अपनी प्रजा के लिए विश्राम देगा. அதை தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாக. लगातार प्रार्थना करते रहिए परमेश्वर में और ऊंचाई में रखने के लिए. இந்த வாரத்தில் கர்த்தர் விசேஷமாக इस मतलब इस साल में அவங்கள புது வருஷம் சந்திக்காதவங்களே இன்னைக்கு திரும்ப அவங்களுக்கு புது வருஷ வாழ்த்து தெரிவிக்கிறோம். जितने लोग नया साल में आए नहीं है उनके लिए नया साल का मुबारक हो है. நாங்க வரும்போது வழியில கூட நினைச்சிட்டே வந்தோம். हम आते समय पे सोचते हुए आए. சிலர் வரவே இல்லையே நினைச்சிட்டு வந்தோம். कुछ लोग आए नहीं है करके அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணலாம் நினைச்சோம். उनके लिए फोन करने के लिए सोचा था, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். लेकिन प्रभु आपको लाए हैं. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीर्वाद करे हैं. அதே மாதிரி நம்ம சிஸ்டர் விக்டோரியா சிஸ்டர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. बहुत सालों के बाद सिस्टर विक्टोरिया हमारे बीच में आए हैं. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். प्रभु उनको आशीर्वाद करें. கர்த்தர் நல்ல பலனை கொடுத்து தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. प्रभु अच्छा बल देकर उनकी उपस्थिति में लेकर आए हैं. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. प्रभु का नाम महिमा हो. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கடந்து போவோம். लगातार हम प्रभु का वचन की ओर तरफ से जाएंगे. सुविशेषम लूका सुसमाचार 11 அதிகாரம் 11वीं अध्याय 5-6 வசனத்தை வாசிப்போம். 5 और 6वां वचन. लूक चैप्टर 11 वर्ड्स 5 and 6. तब उसने उनसे कहा, तुम में से कौन है कि उसका एक मित्र हो और वह आधी रात को उसके पास जाकर उससे कहे, हे मित्र, मुझे 3 रोटियां दे, क्योंकि एक यात्री मित्र मेरे पास आया है और उसके आगे रखने के लिए मेरे पास कुछ नहीं है. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. प्रभु का नाम की महिमा हो. 3 அப்பங்களை கேட்கும்படியாக ஒரு மனிதன் வருகிறான். 3 रोटियां लेने के लिए एक व्यक्ति आया है. சிநேகிதன் இடத்துல வந்து இப்படியாட்டு என் பிள்ளைக்கு எங்களுக்கு பசியா இருக்கிறோம், எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். अपने मित्र के पास आके मेरे घर में मतलब एक और मित्र आया हुआ देने के लिए मांगा है. வருந்தி நம்ம கஷ்டப்படுத்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறான். बहुत मतलब विनती करने लगा. ஆனால் அந்த சகோதரன் என்ன சொல்றான்னா, என் பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, இந்த ராத்திரி நான் இப்படி கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க. वो मित्र कहता है कि मेरे बच्चे मेरे साथ सो रहे हैं, इसलिए मैं उठकर नहीं दे அவன் நிறைய நேரம் தொந்தரவு பண்றபடினாலே அவன் திரும்ப அவனுக்கு அந்த ரொட்டியை கொடுத்தான்னு வாசிக்கிறோம். लेकिन उसने बहुत बार पूछने के कारण वो उठकर उस रोटी देने இப்ப நம்ம ஆவிக்குரிய இதுல நம்ம வாழ்க்கையில அப்பங்கள் நமக்கு தேவையா இருக்குது. हमारा आत्मिक जीवन के लिए हमारे लिए रोटियां की जरूरत है. விசுவாசத்தோடு அந்த அப்பங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். हम विश्वास के साथ इस रोटियों को लेना है. விசேஷமாக இந்த திருவந்த ஆராதனை இருக்குது. आज प्रभु भोज है. வழக்கமா 1ஆம் தேதி வைத்திருப்போம். लगातार हम पहली तारीख को रखते थे. சரி எல்லாரும் வரட்டும் சொல்லி பிளான் பண்ணி 2ஆம் தேதியாக நீங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கோம். सब लोग आना है करके आज सेकंड को हमने रखा हुआ है. திருவந்து தேவனுடைய அப்பமாகிய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ये प्रभु भोज है, प्रभु यीशु मसीह का शरीर அந்த है. 3 அப்பம் சொல்லும் பொழுது उसमें 3 रोटियां का. முதலாவது ஜீவ அப்பம், पहले जीवन की रोटी, இரண்டாவது பிள்ளைகளின் அப்பம், दूसरा बच्चों की रोटी, மூன்றாவது ஆவிக்குரிய அப்பம், तीसरा आत्मिक रोटी. 3 அப்பமும் அவன் கேட்க முடியாம அவன் விரும்புகிறான். ये तीनों रोटियों को वो लेने आया है. விருப்பம் உள்ளவனாக தன் சகோதரன் சிநேகிதன்கிட்ட போய் வருந்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறான். और चाह के साथ अपने मित्र के पास जाके मांगने அந்த लगा. கால வேளையில நீங்க ஜீவப்பமா இயேசு சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணும் பொழுது ये सुबह की समय पर ये जीवन की रोटी यीशु मसीह को हम खाते समय पीते உங்கள் समय ஆத்மா செழிப்படையக்கூடியதா இருக்கிறது. हमारा आत्मा में एक कुशल आता है. அப்ப அந்த 3 அப்பம் எது?
ये 3 रोटियां क्या है? முதல் அப்பம் இயேசு சொன்னார் நானே ஜீவாப்பம் என்று சொன்னார். पहला रोटी यीशु ने कहा मैं हूँ रोटी. யோவான் 6:48 வசனம் வாசிக்கும் பொழுது யோவான் 6 अध्याय 48 वचन में நானே ஜீவாப்பம் என்று இயேசு சொன்னார். मैं हूँ जीवन की रोटी हूँ. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி வந்தார்கள். इस्राएल लोग जंगल में आ रहे थे. அவங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு மன்னா கிடைத்தது. उनको स्वर्ग से एक मन्ना मिला. அந்த மன்னா இஸ்ரவேல் புத்திரர்கள் சாப்பிட்டார்கள். वो मन्ना को इस्राएल लोग ने खाने लगे. அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்து போனார்கள். जो मन्ना को जितने लोग खाए वो मर गए. என் அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்றார். मैं जो देता को इस रोटी को खाए इस रस से पिए वो मरने से भी वो जी उठ जाएगा. பாவத்துல மரித்த நம்மளை அவர் இரத்தத்தை கொடுத்து அவர் சரீரத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். पाप में मरे हुए हमें उन्होंने अपने लहू अपना शरीर दे के हमें जिलाया है. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாவுன்னு சொல்லி எசேக்கியேல் வாசிக்கிறோம். जो पाप करता है वो जरूर मरेगा करके एजेकियल में लिखा हुआ है. வாசிக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். रोमियो पत्रिका में लिखा है पाप की जो किराया है वो मजदूरी है वो मृत्यु है. ஜீவாப்பம் இயேசு கிறிஸ்து. जीवन की रोटी है यीशु मसीह. யோவான் 1 வாசிக்கும் பொழுது யோவான் पहला अध्याय में पढ़ते हैं. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. वो वचन प्रभु के पास था. அது மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் வந்தது. वो मनुष्य देह मतलब देह होकर आया. அந்த வார்த்தை தான் நமக்கு தேவனுடைய அப்பமா இருக்குது. वही जो वचन है प्रभु का मतलब वही रोटी है. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்துல மன்னா பொழிந்தது போல जैसे इस्राएलियों के लिए आकाश से मन्ना गिरा. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவாகிய வசனம் அவர் வார்த்தை நமக்கு மன்னாவா இருக்கிறது. नया मतलब साल में रहने वाला हमारे लिए उनका वचन हमारे लिए रोटी है. நம்ம ஆத்மா பிழைக்க வேண்டுமானால் தினந்தோறும் வேதத்தின் படி நடக்கணும் வேதத்தை படிக்கணும். हमारा आत्मा जीवन के साथ रहना है तो प्रतिदिन इस वचन को पढ़ना है. மன்னாவை புசிக்கிறவங்க தான் பலனையும் சுகத்தையும் உண்டாக்கூடியதா இருக்குது. इस मन्ना को खाने वाले की जीवन पर बल और संतुष्ट रहेगा. அப்ப அந்த மன்னாவை புசிக்க நீங்க ஆயத்தம் உள்ளவங்களா இருக்க வேண்டும். इस मन्ना को खाने के लिए हम तैयारी में रहना है. அந்த தாக நம்ம ஒவ்வொரு விசுவாசிக்கும் தாக இருக்கணும். हर एक विश्वासी को प्यासा होना है. இந்த வசனத்தின் மேல தாக இருக்கணும். इस वचन के ऊपर प्यासा रहना है. வேதம் படிக்காம எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டோம் தீர்மானம் எடுக்கணும். वचन पढ़ने बिना मैं कुछ नहीं काम करूंगा करके एक निर्णय लेना है. தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். आप निर्णय लेते समय प्रभु आपको उन्नति करेगा. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தோடு நம்மளோட பேசுவார். प्रतिदिन परमेश्वर हमसे प्रतिज्ञा के साथ बात करेगा. ஒன்றாம் தேதி எடுக்க வாக்குத்தத்தம் மட்டும் வச்சிட்டு இருக்க கூடாது. ये पहला दिन हम जो उठाते इसी वचन को रखते नहीं रहना. விசேஷமான நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. वो स्पेशल एक वचन है. வேதத்துல அத்தனை வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நமக்கு கட்டளைகளும் நம்முடைய பிரமாணங்களும் இருக்குது. जो प्रभु का वचन में लिखा हुआ सारे आज्ञा विधियों व्यवस्था हमारे लिए प्रतिज्ञा सब कुछ हमारे लिए. வார்த்தை கைக்கொள்கிறவன் தான் பாக்கியவான். इस वचन को जो पालन करता है वो ही धन्य लोग அப்ப அந்த வார்த்தையை கைக்கொள்ளாம இருந்தா ஆசீர்வாதம் இழந்து போயிடுவோம். इस वचन को पालन नहीं किया तो आशीष नहीं आएगा. வாழ்க்கையில பின்மாற்றத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். बहुत लोग अपने जीवन पे पीछे हटने की स्थिति में रहते பின்மாற்றமா हैं. போனா நீங்க என்னதான் சம்பாதிச்சா முடியாது. पीछे हटने की स्थिति में आप रहकर कुछ भी कमाओ लेकिन आशीष नहीं पाओगे. 21 வாசிக்கும் பொழுது யோகன்னா 21 अध्याय में पढ़ते அங்க हैं. பாக்கும்போது சீசர்கள் वहां पर चेलों ने இயேசு கிறிஸ்து மரித்துட்டான்னு சொல்லிட்டு यीशु मसीह मर गया அவர் करके தரிசனமானார். वो दर्शन भी दिया. அதற்கு பின்பாக சீசர்கள் என்ன பண்ணாங்கன்னா उसके बाद चेलों ने क्या किया? மீன் பிடிக்க போயிட்டாங்க. मछली पकड़ने चले गए. மீன் பிடிக்க போனவங்க ஒரு மீன் கூட கிடைக்கல. मछली पकड़ने गए वहां पर एक भी मछली नहीं இவங்க मिला. எதற்காக அழைத்தார் ஆண்டவர்? इनको किस लिए प्रभु ने बुलाया? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக, लोगों को प्रभु के पास लाने के சுவிசேஷம் लिए, அறிவிக்கும்படியாக. सुसमाचार सुनाने के लिए. மீன் எதுக்கு போயிட்டாங்க? ये लोग दोबारा कहां चले गए? மீன் பிடிக்க போயிட்டாங்க. मछली पकड़ने மீன் चले பிடிக்க गए. போனவங்க காலையில வரும்போது ஒரு மீன் கூட கிடையாது. मछली पकड़ने गए लेकिन सुबह आके देख रहे एक भी मछली नहीं मिला. காலையிலே இயேசு கிறிஸ்து கடற்கரையில் வருகிறார். सुबह यीशु मसीह समुद्र की तट पर आया. இயேசு வந்து கேட்கிறார், பிள்ளைகளே சாப்பிடுறதுக்கு ஏதாட்டு உண்டா? वहां पर आके पूछा, बालकों कुछ खाने के लिए है? அவங்க என்ன சொன்னாங்க? இயேசுன்னு அறியாமல் वो यीशु करके नहीं जाना. எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. वो कहते हैं हमारे पास कुछ भी नहीं ஆண்டவர் है. சொன்னார், तब प्रभु यीशु ने நீங்க कहा, வலதுபுறமாக போய் வலையை போடுங்கள். तो दाहिने साइड में जाकर तुम्हारा जाल फेंको. அவங்க ராத்திரி ஃபுல்லா போட்டாங்க. पूरी रात उन्होंने ट्राई किया. காலையில இயேசுவின் வார்த்தையை
படி கடந்து போனாங்க. लेकिन सुबह यीशु की बात को मान कर गए. வலையை போடும் பொழுது अपना जाल फेंकते समय 153 மீன்களை பிடித்தார்கள். 153 बड़ी मछलियां पकड़ने लगे. பெரிய மீன்களை பிடிச்சு வந்தாங்க. बड़ी मछलियां पकड़ कर आए. பிடிச்சிட்டு வரும் பொழுது पकड़ कर आते समय இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா यीशु मसीह ने क्या किया? கடற்கரையில மீனையும் அப்பத்தையும் என்ன பண்ண சுட்டு வச்சிட்டு இருக்காரு. समुद्र के तट पर वहां पर भुना मछली और रोटी भुना कर रखा हुआ है. பசிக்க கேட்ட தேவன் जो भूख के लिए मांगा यीशु அவரால செய்ய முடியும். उनसे सब कुछ होगा. இவங்களால என்ன பண்ண முடியும்னு ஆண்டவர் விசாரிச்சார். लेकिन वो परख रहे कि ये क्या कर सकते हैं. அவங்க இல்லன்னு சொல்லுவாங்க. वो कहते हैं नहीं है. இல்லன்னு சொன்னா ஒண்ணும் இல்லாம போயிடும். नहीं है बोलने से कुछ भी नहीं होगा. ஆண்டவர்ட்ட எல்லாமே இருக்குது. प्रभु के पास सब कुछ है. இருந்தாலும் ஆண்டவர் தன் சீஷர்களை வேலை செய்றாங்களா இல்லையான்னு பார்த்தார். फिर भी वो अपने चेलों काम कर सकते हैं क्या करके देख रहे हैं. என் வார்த்தையை கீழ்ப்படிகிறாங்களா? मेरी बात को ये मानते हैं. இந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு கடந்து போனாங்க. बात को मानकर चलने लगे. அந்த ஜீவப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் जीवन की रोटी से तृप्त होना है तो வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். यीशु की वचन के अनुसार करना அப்ப है. இயேசு கரிநெருப்பு போட்டு அப்பமும் மீனை சுட்டு வச்சிருந்தார். यीशु मसीह वहां पर मतलब आग डालकर उसको रोटी और मछलियां को भून कर रखा है. இயேசு கிறிஸ்து எங்க வந்திருக்கும்? यीशु मसीह के कैसे मिला? முதல்ல சாப்பிட கேட்டாரு. पहले उन्होंने मांगा खाने के लिए कुछ है இப்ப क्या? எங்க வந்திருக்கும்? अभी कहां से मिल गया? சொல்லுங்க. बोलिए. அவர் சர்வ சிருஷ்டிகர். वो सर्वशक्तिमान அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். वो सब कुछ कर सकता ஆனா है. என் பிள்ளைங்க வேலை செய்றாங்களா? लेकिन मेरी बच्चे काम कर सकते हैं. அவங்க செஞ்சாதான் அந்த அற்புதத்தை காமிக்க वो முடியும். करेगा तो आशीष देगा. அப்ப ஆண்டவர் சொன்னார், மீண்டும் அவங்கட்ட கேட்டாங்க. तब मतलब ஆண்டவர் சொன்னாங்க, यीशु ने कहा நீங்க வந்து சாப்பிடுங்க. तुम आकर खा लो. அதுக்கு மீன்களை சில பேட்டை கொண்டு வந்து கொடுங்க. तुमने जो पकड़ा वो उसी मछलियां को அதையும் भी நான் लाओ. சுட்டு கொடுக்கிறேன். उसको भी मैं भून कर दूंगा. பாருங்க, தேவன் நமக்கு அற்புதம் செய்வாருன்னா हमारे प्रभु हमारे लिए चंबा काम அவர் करना है. வார்த்தைப்படி கடந்து போக வேண்டும். उनकी वचन के अनुसार जाना है. அப்புறம் இயேசு கிறிஸ்து பேதுருட்ட பேசுறாரு. यीशु मसीह पत्रोस से कहता நீ है, நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. तू मुझ में प्रेम करता है? நீங்க எல்லாம் சொல்லுவீங்க நேசிக்கீங்களா? ஆமான்னு சொல்லுவீங்க. सभी बोलते हैं हाँ प्रभु हम ये प्रेम करते हैं. நீங்க இயேசு நேசிக்கிறதானீங்க? आप प्रेम यीशु को प्रेम நேசிக்கப்பதான் करते இங்க हैं. வந்திருக்கீங்க. यीशु को प्रेम किया तभी आए हुए முழு हैं. மனதோட நேசிக்கிறீங்களா? पूरे मन से प्रेम करते என்ன हैं. வந்தாலும் இயேசுவுக்கா நிப்பன்னு இருக்கிறீங்களா? कुछ भी आने दे मैं यीशु के लिए रहूंगा करके बोल सकते हैं. பேதுரு என்ன சொல்றான் தெரியுமா? पत्रोस क्या ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும். है प्रभु आप सब कुछ जानते முதல்ல ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. तब प्रभु ने कहा मेरा मेमना को चरा. அடுத்து ஆடுகளை மேய்ப்பாயாக. फिर मेरा बकरा मतलब मेरा भेड़ों को चरा. அப்புறம் ஆடுகளை மேய்ப்பாயான. फिर मेरा भेड़ों को चरो. 3 முறை சொல்லி அவனை உறுதிப்படுத்துறார். 3 बार बोलकर उसको वो काम को पक्का किया है. பேதுருட்ட தான் சொல்றாரு. पत्रोस से कहा. பேதுரு மறுதலிச்சு வந்தவர். पत्रोस प्रभु को इनकार किया हुआ பின்மாண்டத்துல போனவர். पीछे रहने वाला. அவனையே நேசிக்கிறார். उसी को ऊपर प्रेम किया. அவனை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறார். उसी के द्वारा बड़ा काम कर सकता है. அவன்கிட்ட ஏற்கனவே ஒன்னு கொடுத்திருந்தாரு. क्योंकि पहले से उसका हाथ में एक विषय दिया था. என்ன கொடுத்தாரு? क्या दिया था? இப்படி எல்லாம் கேட்க கூடாது பாஸ்டர். ऐसे नहीं पूछना. சொல்லிக்கிட்டே இருங்க. अब बोलते रहिए. கேப்போம். हम सुनते रहिए. பேதுருட்ட என்ன கொடுத்திருந்தார் ஆண்டவர்? पत्रोस से पहले से क्या दिया था? என்ன கொடுத்தாரு? யார் சொல்றீங்க? कौन बोलेगा? யார் சொல்றீங்க? कुंजी. சாவி காமிச்சிட்டான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. जो कुंजी पहले பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்திருந்தார். स्वर्ग को खोलने का कुंजी उसका हाथ में दिया हुआ था. சாவியை காமிச்சாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. कुंजियों के दिखाने से भी आप चाबी உங்களை வச்சு என்ன பண்ணனும் தெரியல. आपको रख के क्या करना है? 2022ல ये 2022 में உங்களை கண்டு ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. आपके उठा कर परमेश्वर उपयोग करेगा. எல்லாம் மறந்துட்டீங்க. सब कुछ अब भूल कर बैठे அதனால தான் எங்க போயாச்சு? इसलिए कहां चले गए? திரும்பி கடற்கரைக்கு போயாச்சு. दोबारा समुद्र की तट पर चले எத்தனை गए. எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் நம்ம மறந்துறோம். कितना उदाहरण बताने से भी भूल जाते हैं. ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது वो जीवन की रोटी को खाते समय நமக்கு மாத்திரமல்ல सिर्फ हमारे लिए नहीं அநேகருக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். बहुत लोग हम जीवन दे सकते हैं. அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு நீ பேதுருவா இருக்கறான்னு ஆண்டவர் சொன்னார். इसलिए यीशु ने कहा तू पत्रोस है. அவன் கல்லாங்க பாறையா இருந்தான். तू पत्थर चट्टान இந்த जैसा. கல்லிமேல் சபையை கட்டுவேன்னு சொன்னார். इस पत्थर के ऊपर मैं अपने कलीसिया बनाऊंगा. ஆண்டவர் உங்க மூலமா பெரிய காரியம் செய்ய போறாரு. प्रभु आपके द्वारे बड़ा काम करेगा. நீங்க அதை அறியாம தெரியாம இருக்கீங்க. आप उसके भूल कर आपको मतलब ज्ञान नहीं आप ऐसे बैठे हुए हैं. தேவனுடைய வெளிப்பாடு நமக்கு இல்ல. इसलिए इसकी मतलब है
प्रभु का प्रकाशन हमारे पास தேவ नहीं மேல है, உள்ள விசுவாசம் நமக்கு இல்ல. प्रभु के ऊपर रखने वाला विश्वास हमारे पास नहीं என் है। சமூகம் முன்பதா போன்னு சொன்னாரு. मेरा उपस्थिति तेरा आगे இளைப்பாறுதல் जाएगा, தரேன்னு சொல்லுவாரு. तो विश्राम दूंगा அதை करके பெற்றுக்கொள்ள कहा। வேண்டும் என்றால் तो विश्राम पाना है तो அவர் மேல விசுவாசம் வேணும். उनके ऊपर विश्वास रखना। உங்களால ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய முடியும். तुम्हारे द्वारा परमेश्वर बड़ा काम कर நான் सकते हैं। விசுவாசிக்கிறேன். मैं विश्वास நீங்க करता हूँ। நினைக்கிறீங்களா நினைக்கல தெரியல. आप सोच रहे नहीं सोच நீங்க रहे पता नहीं। தேவனோடு ஒன்றோடு கலந்து வரும் பொழுது आप प्रभु के साथ मिलजुल कर रहते உங்க समय மூலமா செய்யற காரியம் பெருசா இருக்கும். आपके द्वारा जो होने वाला काम बड़ा அவர் होगा। செய்ய ஆயத்தமா இருக்கிறார். वो करने के लिए वो तैयारी में நீங்க है। பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கு. आप प्राप्त करने के लिए तैयारी में रहना है। ரெண்டாவது காரியம் சொல்ல வரேன். दूसरा विषय இந்த பிள்ளைகள் அப்பா சொன்னேன். वो बच्चों की रोटी। மத்திய 15 அதிகாரத்துல வாசிக்கும்போது मत्ती सुसमाचार 15वीं अध्याय 26 வசனம் வாசிக்கும்போது தெரியும். 27वां वचन मैथ्यू चैप्टर 15 वर्स 27। கானானிய ஸ்திரீ வந்து वहां पर एक कानानी स्त्री आई இயேசு है, பின்னாடியே வந்து यीशु के पीछे से आकर ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்க வேண்டும். हे प्रभु मेरा बेटी चंगाई पानी है। மத்திய 15 அதிகாரத்துல 26 வசனம் இருக்கும். मत्ती सुसमाचार 15वीं अध्याय 26वां वचन। என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். मेरा बच्चे को चंगाई की जरूरत இயேசு है। சொல்றாரு அதெல்லாம் கொடுக்க முடியாது. यीशु कहते हैं कि मैं नहीं दे सकता। நீ கானானிய ஸ்திரீ. तो कानानी स्त्री है। பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுன்னு இயேசு சொன்னார். बच्चों की रोटी को उठाकर मतलब कुत्तों को नहीं दे सकता, அப்படி ஆண்டு சொல்றாரு. ऐसे यीशु ने कहा। ஆனால் அந்த அம்மா என்ன பண்றாங்க? फिर भी वो स्त्री कहती இயேசுவை है, பின்தொடர்ந்து போறாங்க. यीशु के पीछे होने लगी। ஆண்டவரே हे यीशु, நான் எஜமானுடைய மேஜையில இருந்து கீழே விழு துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே. जो स्वामिनी को जो मेज पर रहने वाला रोटी को जो गिरता है उसको कुत्ता खाता है, அப்படியே எனக்கு கொடுங்க ஆண்டவரே। ऐसे समझकर मुझे दो। அப்ப ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்கறாங்க. तब यीशु मसीह उसका विश्वास को देखा। ஆண்டவர் கொடுக்க மாட்டான்னு சொல்றாரு. प्रभु पहले कहते हैं कि मैं नहीं दूंगा, கானானிய ஸ்திரீ விசுவாசத்தை பார்த்து लेकिन कनानी स्त्री का विश्वास को உன் देखा, விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. तेरे विश्वास से तुझे मिल जाए, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. तेरे विश्वास के அப்ப अनुसार உங்க हो जाए। விசுவாசம் எப்படி இருக்குதோ आपके विश्वास कैसा है, அப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். ऐसे आप आशीर्वाद को அந்த पाएंगे। ஸ்திரீ ரொம்ப பெருசு ஒண்ணும் கேட்கல. वो बड़ा कुछ नहीं मांगा। என்ன கேட்டா? क्या मांगी? என் மகளுக்கு சுகம் வேணும். मेरे बेटी को चंगाई ஆண்டவர் चाहिए। கொடுக்க மாட்டேங்கிறாரு. प्रभु यीशु ने कहा मैं नहीं दूंगा। ஆண்டவர் பழமொழி சொல்றாரு. उसके लिए एक कहावत भी बता அந்த रहे हैं। பழமொழிக்கு அவன் மாத்தியே சொல்றான். वो उस कहावत को वो स्त्री ने भी बदल कर बात करी है। பிள்ளைக்கு சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். कैसे भी मेरे बेटी चंगाई पाना है, எப்படியாவது ஆசீர்வாதம் சுதந்திரிக்க வேண்டும். कैसे भी आशीर्वाद मिलना है। அப்படி இயேசுக்கு பின் சென்றவனா இருக்கிறான். वो यीशु के पीछे होने लगी। நீங்க இயேசுக்கு பின் செல்லும் பொழுது आप यीशु के पीछे होएगा तो நீங்க வந்து கானானிய ஸ்திரீ கிடையாது. आप कानानी स्त्री नहीं है। அது அந்த காலத்துல. वो उन दिनों में இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவஜனம், यीशु की लहू से छुड़ाई पाया हुआ प्रजा, இஸ்ரவேல் குடும்பத்தார், इजराइल के घराने, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு எல்லா ஆசீர்வாதம் உண்டு. इजराइल के घराने के लिए सारे आशीर्वाद मिलेगा। கானானிய ஸ்திரீக்கு அவ்வளவு விசுவாசம் இருந்தா कानानी स्त्री के अंदर इतना विश्वास है तो உங்களுக்கு எனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கு? आप और हमें कितना विश्वास होना இயேசு ரத்தத்தால் चाहिए। மீட்கப்பட்ட தேவஜனம், यीशु की लहू से छुड़ाई पाए हुए हम, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தாதான் वो विश्वास हमारे अंदर रहेगा तो பிள்ளைகள் அப்பத்தை காட்டிலும் जो लड़कों का जो रोटी से बढ़कर நமக்கு ஜீவனுடைய அப்பம் இயேசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறார். हमारे लिए जीवन का रोटी यीशु मसीह अपने आप को हमें दिया। மத்திய 6 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது मत्ती सुसमाचार 6वां अध्याय में எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். क्या खाएंगे क्या पहनेंगे करके उसी के ऊपर चिंतित मत करो। அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு இருக்காங்க. वो अन्य जाति लोग इसको खोजते हैं। அப்படிதான் சொல்லுங்க மத்திய 6:33-34. मत्ती सुसमाचार 6वां अध्याय 33वां वचन। ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்க பரமபிதா அறிந்திருக்கிறான்னு வாசிக்கிறோம். आपका स्वर्गीय पिता सब कुछ जानते हैं। நம்ம வாழ்க்கை சிந்தை என்ன பண்ண போறோம் யோசனை பண்ணிட்டே இருக்கோம். हमारा चिंता पूरा क्या करेंगे क्या करेंगे क्या करेंगे। நமக்கு வேண்டிய ஆண்டவர் தந்திருக்கிறார். हमारे लिए जो कुछ जरूरत है उसने दिया है।
அப்ப ஜீவப்பம் வார்த்தையை பிடிச்சுக்கொள்ள வேண்டும். हमें क्या करना चाहिए? उनका जीवन के वचन को पकड़ना है. வார்த்தை தான் உங்களுக்கு உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கு. ये वचन ही आपको जिलाएगा. அப்ப எண்ணத்தை உண்ப எண்ணத்தை குடிப்ப நமக்கு எப்ப பார்த்தா கவலைகள் தான். क्या खाएंगे, क्या पहनेंगे, यही हमारा चिंता. கவலைப்படனால ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்க முடியுமா? चिंता करने के कारण अपने शरीर का एक अंग को ना बढ़ा सकते ना घटा सकते हैं. பிள்ளைகள் அப்பம் பிள்ளைகளுக்கு தான். इसलिए जो बच्चों की रोटी बच्चों के लिए. நீங்கள் பிள்ளைகள். आप सब बच्चों हैं. தேவனுடைய பிள்ளைகள். परमेश्वर का बच्चे हैं. நாய்க்குட்டி கிடையாது. आप कुत्ता नहीं है. कानानी பிள்ளைங்க கிடையாது. हम कानानी के बच्चे नहीं हैं. தேவ ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ हम பிள்ளைங்க. यीशु के लहू से चुड़ाई पाए हुए उनके बच्चे हैं. அவர்கள் எத்தனை பேர் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ वो जिस विषय के ऊपर विश्वास रखते हैं அத்தனை பேர் பிள்ளைகள் நம்முடைய அதிகாரம் கொடுத்திருக்கிறார். वो मतलब उनके ऊपर जितने लोग विश्वास के वो सब उनका बच्चे हैं. அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்த வேண்டும். उस अधिकार को आपको उपयोग करना है. ஆண்டவர் அந்த அதிகாரத்தின்படி நம்ம நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். प्रभु उस अधिकार के अनुसार उनमें चलने के लिए सीखना है. ஒரு வசனம் வாசிங்க. ரோமர்ல 8:17 வாசிங்க. रोमियो पत्रिका 8वीं अध्याय 17वीं वचन. रोमन्स चैप्टर 8 वर्स 17 இருக்குதா? और यदि संतान है तो वारिस भी, वरन परमेश्वर का वारिस और मसीह के संगी वारिस है, कि जब हम उसके साथ दुख उठाए तो उसके साथ महिमा भी पाए. பாருங்க, கிறிஸ்துவுடனே மகிமைப்பட வேண்டிக்கு मसीह के அவரோடு साथ பாடுபடணும். मसीह के साथ महिमा लेना है तो उनके साथ हमें दुख भी उठाना है. பாடுகள் இல்லாம பரலோகம் போக முடியாது. दुख के बिना स्वर्ग का राज नहीं है. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல பாடுகள் வரும். हर एक जन को एक एक अलग कष्ट रहता है. அந்த பாடுகள் நிமித்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். उस दुख के बीच में हम जाकर परमेश्वर के நீங்க पास அவர் जाएंगे. பிள்ளைகளானால் உங்கள் சுதந்திரமாமா, அவர் சுதந்திரம் உங்களுக்கு தான். आप उनकी संतान है तो हम ही स्वतंत्र पाए हुए हैं. இயேசுவின் சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. यीशु का जो आजाद हमारे लिए है. இந்த ஆண்டுல इस साल பாருங்க, மோசேக்கு ஆண்டு வாக்கு பண்ணார். मूसा को परमेश्वर ने प्रतिज्ञा दिया. சமூகம் போகாவிட்டால் எனக்கு அனுப்ப வேண்டாம். मेरा उपस्थिति आगे ना जाए तो मुझे लेके मत जाओ. அது பிற மோசே சொல்றாரு, उसके बाद मूसा कहता है, நானும் உம்முடைய ஜனம் விசேஷமானவர்கள். मैं तेरी प्रजा लोग एक श्रेष्ठ है. நீங்களான யாரு? आप और हम कौन है? சொல்லுங்க. बोलिए. விசேஷமானவர்கள். हम मतलब श्रेष्ठ लोग हैं. விசேஷமான சொல்லிக்கிட்டே இருக்கணும். हम श्रेष्ठ लोग कहते रहना है. हमारे पास कुछ भी नहीं है. हमारे पास कष्ट है. उसी को मत कबूल कर. இயேசு உங்களோட இருந்தா यीशु तेरे साथ रहेगा சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீங்க. सब कुछ लौट कर लाओगे. தாவீது வாழ்க்கையில दाऊद की जीवन में நிறைய பிரச்சனை வந்துச்சு. बहुत समस्या आई. ஆண்டவர்ட்ட கேக்குறாரு, यीशु से परमेश्वर से कहता है, நான் போய் மனைவி பிள்ளைகளை திரும்பி கொண்டு வர முடியுமா? हे परमेश्वर, मैं जाकर चढ़ाई करके मेरा बच्चों को मेरा सारे कुछ वापस लौट कर लाऊं. எல்லாரும் கல்லெறிந்து கொள்ள ஆயத்தமா இருக்காங்க. सब लोग उसके साथ रहने वाला सब पथराव करने के लिए शुरू कर दिया. 600 பேர். एक जन दो जन 600 लोग. உம்மை நம்பி வந்த மனைவி பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க. तेरे पीछे हम आए इसलिए हमारा बीवी बच्चों को वो चुरा के ले गए. दावीद देव समुद्र ஜெபிக்கிறவனா இருக்கிறான். दाऊद परमेश्वर को उपस्थिति में प्रार्थना करने लगा. अंदर போகவா போக வேண்டாமா? हे परमेश्वर, मैं जाऊं ना जाऊं? हम என்ன சொல்வோம்? हम क्या कहते हैं? ஆண்டவர் ஆராதிச்ச என் வாழ்க்கை என்ன கிடைச்சிருக்குது? परमेश्वर का आराधना करके मेरे जीवन में क्या मिला है? தேவசம் ஜெபம் பண்ணி பிரயாணம் பண்ணும்போது आप परमेश्वर का सम्मुख में प्रार्थना करके निकल कर जाते உங்க காரியங்களை கத்த வைக்க பண்ணுவார். आपके कामों को परमेश्वर देखेगा. பாருங்க, கத்த தாவீது திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்தான். ओ दाऊद जाकर सब कुछ लौट कर लाया. தேவன் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லி இருந்தா, परमेश्वर आपको एक विषय बताया तो திருப்பி கொண்டு வர கத்த உதவி செய்வார். वो वापस लौट कर लाने के लिए अनुग्रह करेगा. பிள்ளைகள் அப்பமா இருக்க வேண்டும். हम बच्चों की रोटी जैसा रहना है. அப்பத்தை புசிக்கிறவங்களா மாறணும். हम बच्चों की रोटी को खाना है. இயேசுவாகிய ஜீவப்பத்தை புசிக்கணும். यीशु मसीह का जीवन की रोटी को हमें खाना है. பிள்ளைகளா நீங்க சுதந்திரவாளிகளா இருக்கீங்க. आप यीशु मसीह का बच्चे हो, संतान हो. हमें मेज के ऊपर रहने वाला रोटी हमारे लिए है. கீழே கிடக்கிற ரொட்டி கிடையாது. नीचे गिरने वाला रोटी नहीं. கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதத்துக்கு போக கூடாது. थोड़ा थोड़ा आशीर्वाद के लिए इधर उधर नहीं पटकना. நம்மளே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். हमें प्रभु पहले से आशीर्वाद दे के रखा है. நம்ம போய் अनेक ஆசீர்வாதங்களை கொடுக்கலாம் மாற வேண்டும். हम बहुत लोग को जाकर आशीर्वाद देने वाला बनना है. சில விசுவாசிகள் அப்படி தான். कुछ विश्वासी लोग ऐसे हैं. ஊழியக்காரங்க அப்படி தான். कुछ सेवक लोग भी ऐसे हैं. அவரோட அபிஷேகம் நிறைந்த ஊழியக்காரங்க. कोई अभिषेक परा हुआ परमेश्वर का दास. எனக்கா ஜெபம் பண்ணுவாங்களா? मेरे लिए कोई प्रार्थना करेगा? உங்களுக்கா ஜெபிக்கிற ஒருத்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம். हमारे लिए जो प्रार्थना करने वाला, हमारे लिए जो बिचवाई करने वाला यीशु मसीह है. हमारे लिए वो बिचवाई करते रहता है. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது वो अभिषेक तेरे अंदर रहते समय நீங்க நுகங்களை முறிக்கப்பட முடியும்.
आपका प्रार्थना के द्वारा सारे जुआ को तोड़ोगे। பாஸ்டர் வந்து தான் ஜெபம் பண்ண கிடையாது. पास्टर जी आकर प्रार्थना करना नहीं, நீங்க விசுவாச தேவ மகிமை காண முடியும். विश्वास में आपको प्रार्थना करते रहना है। உங்களுக்கு அந்த விசுவாசம் வரணும். आपके अंदर से वो विश्वास आना है। பிள்ளைங்களா இருக்கும்போது ஓகே, चाहे छोटा बच्चे तो ठीक है, பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது बच्चे जब बढ़कर आते हैं அவங்க வேலை யார் பண்றாங்க? उनका काम को कौन करते हैं? அவங்களே எடுத்து செய்றாங்க. उनको अपने आप करने के लिए हम அப்ப நீங்க बोलते हैं। பிள்ளைங்கள வளர்ந்துட்டீங்க. आप बच्चे नहीं हो, बड़े हो गए। வளர வளர தேவ ஞானம் பெருக வேண்டும். बढ़ते बढ़ते परमेश्वर का ज्ञान हमारे अंदर से बढ़ना நம்ம போய் है। ஆசீர்வாதத்துக்கு நிக்க கூடாது. किसी के पास जाके आशीर्वाद के लिए खड़े नहीं होना। ஏற்கனவே கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறார். पहले से परमेश्वर ने आशीर्वाद दे रहा है। கிறிஸ்துவுக்குள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். मसीह के अंदर से आप आशीष पाए நீங்க हैं। இந்த தேசத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தான். आप इस देश में आशीष पाए हुए लोग हैं। யாருக்கு சந்தேகம் இருக்குதா? किसी के अंदर संदेह है? என்ன பாஸ்டர் பிரயாசப்பட்டு ஒண்ணும் வர மாட்டேங்குது. क्या पास्टर जी कितना मेहनत करते कुछ नहीं मिलता है। ஜீவப்பத்தை புசித்துக் கொள்ளுங்க. आप जीवन का रोटी को खा लो। நீங்க உண்மையா இருந்து பாருங்க. आप सच्चाई में रहकर देखो। அது உங்களுடைய விசுவாசம் உறுதியா இருக்கட்டும். आपका विश्वास बिल्कुल स्थिर मन से रहे। அன்னையோட விசுவாசம் எங்க போகுதுன்னு बहुत लोग का विश्वास कहां जाता है? தேவைகளை பார்த்து போயிருது. தேவைகளை பார்த்து जरूरतों के पीछे चले நம்ம जाता விசுவாசம் है। அங்க போக கூடாது. हमारा विश्वास वहां नहीं நம்ம जाना। விசுவாசம் தேவைகளுக்கு அப்பாற்பட்ட விசுவாசமா இருக்கணும். हमारा विश्वास सारे जरूरतें को पार कर कर होना ஆண்டவர் நான் चाहिए। உம்முடைய பிள்ளையானால் हे प्रभु मैं तेरा बच्चा हूँ, இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கணும். ये आशीर्वाद मुझे जरूर அவர் मिलना है। கண்டிப்பா கொடுப்பார். वो जरूर देगा। கொடுப்பார் கொடுக்க மாட்டாரா? देगा नहीं देगा? அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். वो देने के लिए तैयार பெற்றுக்கொள்ள है। நீங்க ஆயத்தமா? आप प्राप्त करने के लिए வேதம் तैयार சொல்லுது, है। वचन कहता है வாசப்படி வந்து தட்டுகிறேன். मैं द्वार पर रहकर खटखटाता हूँ। ஒருவன் கதவை திறந்தால் एक व्यक्ति मेरा बात मानेगा உள்ளே तो நான் வந்து मैं अंदर அவனோடு भीतर भोजனம் आकर பண்ணுவேன். उसके साथ मैं भोजन அவன் என்னோடு करूंगा। भोजனம் பண்ணுவான். वो भी मेरे साथ भोजन करेगा। ஆண்டவர் தட்டிட்டு தான் வருவார். प्रभु खटखटा कर आएगा। நீங்க இருதயத்தை திறந்து கொடுத்தா आप अपने मन को खोल कर देगा तो அவர் வந்து தங்குவார். वो उसी में आकर அவர் வந்து रहेगा। தங்கிட்டா वो वहां पर आकर रह लिया ஒரு तो நன்மை குறைபடாது. कोई गठी ना हो। நம்ம ஆண்டவரை கூப்பிட மாட்டேங்கிறோமே. हम प्रभु को बुलाते ही நம்ம नहीं பணத்தை है। கூப்பிடுறோம், हम पैसा को बुलाते சுகத்தை हैं, கூப்பிடுறோம், சுகத்தை चंगाई को बुलाते ஆசீர்வாதத்தை கூப்பிடுறோம். हैं, आशीर्वाद को बुलाते हैं। இதெல்லாம் ஒரு பக்கம் வேண்டாம். ये सब कुछ एक सही இயேசு இருந்தா போதுங்க. यीशु रहने से काफी है। எல்லாம் ஆசீர்வாதம் நமக்கு வரும். सारे आशीर्वाद இயேசு मिलेगा। நீங்க சுமந்து செல்ற பிள்ளையா மாறுங்க. यीशु को आपको उठा कर जाने वाला प्रजा बन जाए। ஜீவப்பமா இயேசு புசிக்கும் பொழுது हम जीवन की रोटी यीशु को खाते அந்த समय நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள वो முடியும். अनंत काल के जीवन को पाएंगे। மூன்று அப்பத்துல तीसरा ஒரு அப்பம் एक रोटी என்ன அப்பம்? ஜீவப்பம். जीवन की रोटी। இரண்டாவது அப்பம் दूसरा रोटी பிள்ளைகளின் அப்பம். बच्चों की रोटी। கீழே கிடக்கிற அப்பம் கிடையாது. नीचे गिरा हुआ रोटी नहीं, பிள்ளைகளின் அப்பத்தை நம்ம சுதந்திரிக்கணும். बच्चों की रोटी को हमें खाना है। மூன்றாவது அபிஷேகத்தின் அப்பம். तीसरा अभिषेक की रोटी, ஆவியின் அப்பம். आत्मा की रोटी। லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका सुसमाचार 11ஆம் அதிகாரம் 11वीं अध्याय 11வது வசனம். 11वीं वचन। हिंदी में पढ़ेंगे. तुम में से ऐसा कौन पिता होगा कि जब उसका पुत्र रोटी मांगे तो उसे पत्थर दे, या मछली मांगे तो मछली के बदले उसे सांप दे? आगे. या अंडा मांगे तो उसे बिच्छू दे। अतः जब तुम बुरे होकर अपने बच्चों को अच्छी वस्तुएं देना जानते हो, तो स्वर्गीय पिता अपने मांगने वालों को पवित्र आत्मा क्यों ना देगा? பாருங்க, பொல்லாதவர்கள நீங்கள் बुरे होकर तुम உங்க பிள்ளை நல்லதை கொடுக்கும் பொழுது अपने बच्चों को अच्छी वस्तु देना चाहते हो। நம்ம சாப்பிடாலும் பரவாயில்லை, நம்ம பிள்ளை நல்லா சாப்பிடணும். चाहे हम नहीं खाने से भी हमारे बच्चों को अच्छा सा दे देते நம்ம हैं। படிக்கலாம், நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும். हम पढ़ाई नहीं किया तो हमारे बच्चे अच्छा पढ़ना है। பிள்ளைங்களை அழகுபடுத்தி நம்ம மேன்மைப்படுத்துறோம். हमारे बच्चों को सुंदरता को देखकर हम खुश हो அப்ப जाते அவன் हैं। நம்மள பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, हमसे पिता कहते हैं பொல்லாதவர்களாய் நீங்கள் तू बुरे होकर உங்க பிள்ளை நல்ல ஈவுகளை கொடுக்க அணிந்திருக்கும் போது अपने बच्चों को तुम अच्छी वस्तु देना चाहते हो। பரமபிதானவர் है मैं स्वर्गीय पिता
பரிசுத்தாவி கொடுக்க நிச்சயம் அல்லவா? मैं मांगने वालों को पवित्र आत्मा देना है. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். आप पवित्र आत्मा का अभिषेक को पाना இது है. ஒரு அப்பம் நமக்கு. ये एक रोटी है. பரிசுத்த அபிஷேகம் இருக்கும்போது पवित्र आत्मा हमारे पास रहते समय பிரச்சனைகளை சீக்கிரமா சால்வ் பண்ண முடியும். सारे मतलब प्रॉब्लम को सॉल्व कर सकते हैं. அப்ப பிரச்சனை ஏன் வருதுன்னா समस्या क्यों आती है? ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறது இல்ல. आत्मा के लिए जगह नहीं देते हैं. மாமிசத்திலே பிளான் பண்றது. मतलब शारीरिक में मासिक में हम करते हैं. மாமிசன் கிரியை அழியும். मासिक शरीर मिट जाएगा. ஆவிக்குரிய கிரியை ஆசீர்வாதமா மாறும். जो आत्मिक काम ही वो बलवंत होती है. ஆவியின் அப்பத்தை புசிக்கிறவங்களா மாற வேண்டும். आत्मा की रोटी को हमें खाना है. அப்போ பாருங்க, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல जो अपने चुने हुए लोगों के विषय पर நீடிய பொறுமையா இருந்து बहुत धीरज रखकर நன்மையை வழங்காது இருப்பாரா? वो भलाई नहीं कर सकता है क्या? அநீதியுள்ள நியாயாதிபதியே நன்மை வழங்குறானா? वो अधर्मी न्यायकारी वो भलाई करता है. அப்ப நம்ம கர்த்தர் हमारा प्रभु அவர் நீதிமான், वो धर्मी है. நீதியுள்ளவர், वो धर्मी जन அவர் है. அநியாயம் செய்ய மாட்டார். वो अन्याय काम नहीं யாருக்குமே करेगा. தீமை செய்யாத சுத்த கண்ணர். किसी को भी वो बुराई विषय को देख नहीं सकता. ऐसे இயேசு प्रभु है. பூமியில் வாழும்போது நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார். यीशु मसीह इस पृथ्वी में रहते समय वो भलाई करता घूमता रहा. இந்த ஆவியின் அபிஷேகமாகி அப்பத்தை பெற்றுக்கொள்ள ये வேண்டும். आत्मा की रोटी को हमें खाना है. நாம் அபிஷேகம் பெற்றுக்கிறோமா? हम अभिषेक पाया हुआ है. அபிஷேகம் பெறும் பொழுது अभिषेक पाते समय நமக்குள்ள இருக்க மகிமை வேற வித்தியாசமா हमारे மாறும். अंदर रहने वाला महिमा बिल्कुल अलग रहेगा. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 வாசிக்கும் பொழுது प्रेरित का पहला अध्याय 8वीं वचन पे பரிசுத்தாவின் இடத்துல வரும் பொழுது पवित्र आत्मा तुम्हारे ऊपर आते பலன் समय அடைவீர்கள். तू बल पाओगे. முதல்ல ஆவியானவர் வந்து பலன் அடைவீங்க. पहले पवित्र आत्मा तेरे ऊपर आते समय तू शक्ति पाएगा. ரெண்டாவது என்ன பண்றீங்க? दूसरा எருசலேம்ல சாட்சியா இருப்பீங்க. यरूशलेम के अंदर तू गवाही बनकर சபையில रहेगा. சாட்சியுள்ளவங்களா மாறணும். कलीसिया के अंदर तू गवाही बनकर रहना है. யூதாவில சாட்சியா இருக்கணும். फिर यहूदिया में होना चाहिए. அப்புறம் சமாரியாவுல இருக்கணும். फिर समारिया में होना அப்புறம் चाहिए. உலகத்தில் फिर जगत கடைசி மட்டும் चोर तक. நீங்க எங்க இருந்தாலும் யாரோட பேச சொல்லணும்? आप कहीं पर भी रहने से आपको कौन क्या बोलना चाहिए? சொல்லுங்க. बोलिए. நீங்க எந்த இடத்துல போனாலும் ஊழியம் செய்யணுங்க. कहीं पर भी आप जाओ वहां पर सेवा करना चाहिए. நீங்க இங்க சபையில இருக்கீங்க. आप यहीं पर कलीसिया ஒருவேளை में ஊர்களுக்கு रहते போறீங்க. हैं. शायद आप गांव साइड पे जाते हो. ஏதாவது ஒரு சபையில உட்கார்ந்து வரக்கூடாது. कहीं किसी गलीसिया में जाकर बैठकर उठकर नहीं அங்க போய் आना. நீங்க சாட்சி சொல்லணும். वहां पर जाकर आपको गवाही देना है. விசுவாசிகள் ஊழியம் செய்றவங்களா எழும்பணும். विश्वासी लोग सेवा करने वाला बनना है. அந்த அபிஷேகம் நமக்கு கத்த वो கொடுத்திருக்கிறார். अभिषेक प्रभु हमें देता है. நான் அத தான் சொல்லுவேன். मैं वही कहता हूँ. நீங்க உங்களுக்கு அபிஷேகத்தை இழந்து போயிராதீங்க. आपको जो पाया हुआ अभिषेक को खो मत. உங்க அபிஷேகம் வித்தியாசமான அபிஷேகம். आपका अभिषेक अलग रीति से அதை நீங்க पाएगा. பெற்றுக்கொள்ளணும். उसको प्राप्त करना है. பெற்றுக்கொண்டு பயன்படுத்தணும். प्राप्त करके उसको खर्च करना है. எவ்வளவு பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம். कितना आप खर्च करोगे उतना आशीर्वाद. நீங்க சொன்ன சாட்சி நிமித்தமாக, आपने बताया वो गवाही के द्वारा, நீங்க சொல்ற காரிய நிமித்தமாக, आपके विषय के द्वारा அந்த சபையில ஒரு குடும்பம் உயிர் மிச்சம் அடைஞ்சா वो कलीसिया पे एक व्यक्ति जिला पाएगा तो என்ன சொல்லுவாங்க? क्या होएगा? நீங்க போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க. आप जब जब जाओगे कहेंगे. டெல்லியில இருந்து பிரதர் வந்தாங்க. दिल्ली में से एक ये டெல்லியில ब्रदर இருந்து आए அக்கா थे. வந்தாங்க. दिल्ली में से ये இவங்க மூலமா கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு வந்துச்சு. इनके द्वारा मेरे को प्रभु का वचन मिला அதான் है. ஆவியின் அப்பம். आत्मा की रोटी. அந்த பரிசுத்த ஆவியின் உங்களுக்குள்ள இருக்கும்போது पवित्र आत्मा तेरे अंदर आते समय அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். वो काम परमेश्वर करेगा. வேதத்தை ஓசியால வாசிக்கும்போது ओसिया में लिखा हुआ है. எபிராயிம் பத்தி பேசுறார். अब्राहम के बारे में लिखा हुआ திருப்பி है. போடாத அப்பமே. अब्राहम वो पलटा नहीं चपाती திருப்பி போடாத है. அப்பம் எப்படி இருக்கும்? वो मतलब पलट के नहीं डाला तो वो रोटी कैसा रहेगा? वो कच्चा रहेगा. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தெரியும். उसके लिए एक एग्जाम्पल बता देता हूँ. ஆஃப் அண்ட் ஆயில். जो हाफ बॉइल्ड एग. அது எனக்கு சரியா தெரியாது. हाफ बॉइल्ड एग. அது ஒரு சிலர் இங்க இருக்கீங்க நல்லா சாப்பிடு பிரியப்பட்டு சாப்பிடுவீங்க. कुछ लोग का अच्छा लगता है वो खा लेते हैं. எனக்கு அது பிடிக்காது. मुझे वो अच्छा नहीं लगता. எனக்கு பிடிக்காதனா அத சாப்பிட முடியுமா? मुझे इच्छा मतलब अच्छा नहीं लग रहा तो उसको उठा के ஆண்டவருக்கு எது பிடிக்காதோ அது நீங்க செய்ய கூடாது. प्रभु को जो इच्छा नहीं है वो काम नहीं करना. திருப்பி போடாத அப்பமா இருக்க கூடாது. जो पलटा नहीं वो रोटी चपाती जैसा नहीं रहना. அதனால ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, इसलिए प्रभु क्या कहते हैं? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது इस्राएल मिस्रीम से निकलकर आते समय புளிப்பில்லாத அப்பத்தை खमीर रोटी को எதுல சுடணுமா? தீயில சுடணும். उसको आग में भूनना. எந்த ஒரு காரியம் தீவிரமா செய்ய சொன்னாரு. उसको क्या करना है? फुर्ती से करना है. நம்ம என்ன பண்ணோம்? எந்த ஒரு காரியமும் அசாட்ட பண்றது. इसलिए आराम से कुछ नहीं करना. அப்படி தீவிரமா செய்யுங்க. बिल्कुल फुर्ती से करना. நீங்க எப்பவும் சுறுசுறுப்புள்ளவங்களா இருங்க. बिल्कुल काम काज एक्टिव बन जाओ. வேதம் சொல்லுது சுறுசுறுப்புள்ள கை என்ன பண்ணுமா?
वचन कहता है जो काम मतलब एक्टिव रहने वालों का क्या ஆளுகை செய்யும். वो प्रभुत्व करता நீங்க है. ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் आप प्रभुत्व करना है என்ன तो சுறுசுறுப்புள்ளவங்களா மாறுங்க. बिल्कुल एक्टिव लोग बनना है. ஒரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். एक वचन को पढ़े. லூக்கா சுவிசேஷம் लूका सुसमाचार 24:49 24वां अध्याय 49वां वचन 24:49. உன்னதத்தில் வரும் ஆவியான வரதிலே எருசலேமில் நாங்கள் இருங்கள் என்றார். जो स्वर्ग से उतरा हुआ आत्मा आने समय तक यरूशलेम में बाट जो करो. இயேசு இப்ப 40 நாள் தரிசனமானார். अभी यीशु मसीह 40 दिन उसने अपना दर्शन दिया. தரிசனமான பண்ணும்போது அப்படியே எங்க போறாரு? दर्शन देने के बाद वो कहां जा रहा? எங்க போறாரு? कहां जा रहा? பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. ऊपर स्वर्ग में जा रहा है. அந்த பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படும்போது स्वर्ग जाने से समय पर தம் சீஷர்களை ஆசீர்வதிக்கிறார். अपने चेलों को आशीर्वाद किया. அங்க அபிஷேகம் பண்ணி ஊதில. ஆவியான அபிஷேகத்தை ஊதல. उस समय पर यीशु मसीह ने अपना पवित्र आत्मा को फूका नहीं. நீ अங்க போய் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. तुम वहां पर ऊपर की छत में जाकर बाट जो करो. 10 நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க. 10 दिन वो बाट जोने लगे. இயேசு வீட்டில் 50ஆம் நாள் यीशु पुनरुत्थान हुआ 50वां दिन. அந்த தினம் வந்து பெண்டிகாஸ்ட் தினம்னு சொல்லுவாங்க. वही दिन पेंटेकोस्ते के दिन शुरू हुआ. 50ஆம் நாள் தான் 50னா பெண்டிகாஸ்ட். पेंटेकोस्त मतलब 50वां दिन. அந்த தினத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். उस दिन में पवित्र आत्मा उतरने लगा. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பற்பல பாஷையில பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். पवित्र आत्मा उतर कर वो बाट जोकर भिन्न भिन्न भाषा बोलने लगे. அப்ப ரோட்ல வர்றவங்க போறவங்கள பார்க்கும் பொழுது जो सड़क में जाने वाला आने वाला सब நம்முடைய பாஷைகளில் हमारा अपनी भाषा को கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. நாங்க ये प्रभु का नाम को महिमा दे रहे हैं. அப்ப காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது बाट जोकर प्रार्थना करते समय பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும். पवित्र आत्मा का अभिषेक तेरे अंदर பரிசுத்த आएगा. ஆவியானவர் அபிஷேகம் வருது காரணம் पवित्र आत्मा का अभिषेक इसलिए आता கர்த்தரை है மகிமைப்படுத்தவும் प्रभु का नाम को महिमा देने சபையை के பக்தி लिए விருத்தி உண்டாக்கவும் कलीसिया में भक्ति में बढ़ने के இயேசு लिए வரும்போது நம்ம வெளிப்படுத்துவார். यीशु मसीह जब आते समय वो हमें दिखाएगा. ஆவியான அபிஷேகம் நமக்குள்ள இருந்தாதான் पवित्र आत्मा का शक्ति हमारे अंदर रहेगा. ஆவி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது यीशु मसीह जब आएगा அந்த சத்தம் கேட்கும். पूरी की वाणी सुनाई पड़ेगा. இல்லன்னு கேட்காது. नहीं तो अनसुनी அபிஷேகத்தை होगी. பெற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए अभिषेक पाना है. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் உங்க வாழ்க்கையை வித்தியாசமா மாற்றுவார். अभिषेक पाते समय आपका जीवन में एक बदलावट आएगा. அந்த சிநேகங்கிட்ட வந்து अपने मित्र के पास आके 3 அப்பங்களை கேட்டாங்க. 3 रोटियां को मांगा. அவன் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சான். वो नहीं देने के लिए सोचा. வருந்தி கேட்கணும் முத்தமாக. लेकिन विनती करने के कारण அவன் கொடுத்தான். वो उठ कर देने அதை लगा. காட்டில ஆண்டவர் उससे बढ़कर हमारा प्रभु அவர்ட்ட கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் जो कुछ उनसे मांगेगा நீங்க நினைக்கிறதுக்கு வேண்டிய அதிகமான காரியங்களை கத்த आप செய்வார். मांगने से भी सोचने से भी ज्यादा करने वाला सामर्थ्य उनके पास है. ஜீவ அப்பத்தை புசிக்கணும். इसलिए जीवन को रोटी को खाना है. பிள்ளைகளின் அப்பத்தை புசிக்கணும். दूसरा बच्चों की रोटी को खाना है. ஆவியின் அப்பத்தை புசிக்கணும். तीसरा आत्मा की रोटी को खाना है. பரிசுத்த அபிஷேகம் இருந்தாதான் पवित्र आत्मा का शक्ति रहने से இதை நம்ம சுதந்திரிக்க முடியும். हम इसको स्वीकार कर पाएंगे. எல்லாம் ஒப்புக்கொடுப்போமா? ये सुबह के समय पर प्रभु का आत्मा अर्पण करेंगे. திருமந்துக்கு நேராக अब प्रभु भोज के सामने எல்லாம் அர்ப்பணித்து ஜெபிக்க सब पूरे प्रभु का आत्मा अर्पण करते हुए प्रार्थना ஆண்டுல நம்ம करेंगे. திருமந்து எடுக்கும்போது ये साल प्रभु भोज लेते समय பயபக்தியோடு நம்ம எடுக்க भयभीत के साथ लेने के लिए பரிசுத்தமாய் பங்கு பெறுவேன். पवित्रताई के साथ इसको मैं स्वीकार அவர் நாமத்தை करूंगा. மகிமைப்படுத்துவேன். उनका नाम को मैं ऊंचाई करूंगा. ஒப்பு கொடுத்து பாருங்க. ऐसे समर्पण कर कर வாழ்க்கை देखिए செழிப்பாக்கத்தை மாற்றுவார். आपके जीवन में एक कुशल आएगा. நீங்க குறைகளை பார்க்க வேண்டாம். आप अपने कमियों को मत देखिए. இயேசு வரும் பொழுது यीशु जब आएगा குறைவு நிறைவா மாறும். आपका कमियां सारे संपूर्णता में बदलेगा. நம்ம ஜெபம் பண்ணுவோம். यीशु मसीह के सामने प्रार्थना எல்லாம் ஒப்பு करेंगे. கொடுப்போம். सभी प्रार्थना करेंगे. திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்க जो डूब कर पानी में डूब कर जो बपतिस्मा लिया ஒருவேளை हुआ है குறைகள் பலவீனம் தான் கர்த்தர் அறிக்கை செய்து शायद आपके पास कमियां है कुछ कमजोरी है तो प्रभु का आत्मा अर्पण कर ले. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. हे प्रभु मुझे पवित्र कर दे. எத்தனையோ முறை பேதுரு பின்மாற்றமா தான் போனான். बहुत बार पत्रोस भी
पीछे हटने की स्थिति में था, ஆண்டவனை தேடி வந்திருக்கிறார். लेकिन प्रभु यीशु उसको அந்த ढूंढ कर பரலோகத்தின் आया, திறவுகோலை கொடுத்திருக்கிறார். उसके हाथ में ताबूत की जो स्वर्ग का कुंजियां दिया है, உங்ககிட்ட ஒரு திறவுகோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். आपके हाथ में भी एक कुंजी दिया गया அதை है, பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். उसको उपयोग कराना प्रभु चाहता அது है। நீங்க தான் மனம் திரும்பணும். आप मन फिरोना है, இயேசுவின் வரும் பொழுது यीशु के पास जो आता है அந்த நன்மையை சுதந்தரிக்க முடியும். वो भलाई से तृप्त होगा। எல்லாரும் இந்த கேட்ட வார்த்தை हम முடியாக सब प्रभु का सुने हुए वचन के अनुसार மூன்று அப்பங்களை நாம் பெற்றுக்கொள்ள ये ஆயத்தமாக तीनों रोटियों को हमें प्राप्त करना है। சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி हे ஒப்புக்கொடுப்போம். प्रभु, उसी के लिए मैं अपने आप को समर्पण करता இஸ்ரவேல் हूं ஜனங்கள் அந்த करके। வானத்தின் மன்னாவை சாப்பிட்டார்கள். इजराइल लोग जो आकाश से गिरा हुआ मन्ना से तृप्त हुए, ஆனா அவங்க மடிந்தார்கள். लेकिन वो मर गए। இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஜீவப்பமாகிய तो வார்த்தை यीशु मसीह का जीवन की रोटी को तुम खाते நித்திய ஜீவனை समय கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. तुम्हारे लिए वो अनंत का जीवन देता ஜீவனை है। பெற்றுக்கொள்ளத்தக்கதாக उस अनंत का जीवन को प्राप्त எல்லாம் करने के கர்த்தருடைய लिए கரத்துல सब ஒப்புக்கொடுப்போம். प्रभु का हाथ में अर्पण कर ले। हालेलुया, मुंह खोल कर எல்லாம் प्रभु, ஒப்புக்கொடுப்போம். हालेलुया, सभी मुंह खोल कर प्रभु, हालेलुया, 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 आमेन। இயேசுவே जीसस எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். तेरे पास आता गो यीशु, तेरे पास आता गो। सभी आंख बंद करो। हालेलुया। यीशु तेरे पास हर पल मेरी हर सांस तेरी स्तुति मैं गाती रहूं। हर पल मेरी हर बात तेरी महिमा गाते रहूं। हर पल मेरी हर सांस तेरी स्तुति में गाते रहूं। हर पल ரபால சாந்தரமணியா मेरी हर बात तेरी महिमा गाते रहूं। यीशु यीशु அப்படியே அர்ப்பணிப்போமா. ऐसे प्रभु के पास आ जाए, ஜீவபத்தை பெற்றுக்கொள்ள முடிய वो வந்திருக்கிறோம். जीवन को रोटी को खाने के लिए சரீரத்திலும் ஆவியிலும் பலன் உள்ளவர்களாக हम अपने शरीर में भी आत्मा में भी बल पाकर திருவந்தில பங்கு பெறும் பொழுது इस मेज पे प्रभु भोज हम खाते புதிய समय பலனை புதிய கிருபை நமக்கு தரும்படியாக परमेश्वर नया बल, नया ताकत, नया अभिषेक को देता है। நமக்கு தரப்போகிறார். प्रभु हमें देगा। விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும். विश्वास के साथ अर्पण करें। கேட்ட வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்க हे முடியாது. प्रभु, सुना हुआ वचन के लिए आपको धन्यवाद देते हैं राजा। பந்திக்கு நேரம் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. इस प्रभु भोज की ओर तरफ से हमारा मुंह को फेरते हैं। நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறோம். तेरा नाम को ऊंचा रखिए राजा। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते खुदावंद, आमीन। आमीन। प्रिय दर्शकों, हम विश्वास करते हैं कि ये सभा आपके लिए आशीर्वाद का मूल बना और ज़्यादा आराधनाओं को देखने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए। हमसे संपर्क करने के लिए हमें lahairoyministries@gmail.com पर मेल कीजिए। हमसे वार्तालाप करने के लिए आप 9717841777 में कॉल कीजिए। प्रभु आपको आशीषित करें।